முத்துப்பழமதி, ஒரு ஆம்புலன்ஸ்லயே 3 நபர்கள் வரைக்குமே அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆம்புலன்ஸ் போதுமான அளவுல அங்க இருக்கா? ஏன்னா இன்னும் மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஆம்புலன்ஸும் அங்க போதுமான அளவுல இருக்கா? ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா அந்த கூட்டம் நடந்த திடலையே 10க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் அதிகமான மயக்கமடைந்த சம்பவம் அறிந்த பின்பு 108 ஆம்புலன்ஸுகளும் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அடுத்தடுத்து ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தாவேக்கா திடலுக்கு அந்த கூட்டம் நடந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸுகள் மூலம் தான் அவங்க அடுத்தடுத்து அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இப்போ இங்கே 6 கிலோமீட்டர் தொலைவு என்பதால் நம்ம இங்கே கடைசியாக தான் இங்கே வந்தாங்க. அதாவது இப்போ தனியார் மருத்துவமனைக்கு இப்போ ஆரம்பத்தில் மயக்கமடைந்தவங்க தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதன் பின்பு இறுதியாகத்தான் இங்கே ஒரு 6 கிலோமீட்டர் இருந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் தயார் நிலையில் இருக்கு. ஏன்னா தனியார் ஆம்புலன்ஸுகள் அதே போல் 108 ஆம்புலன்ஸுகள் என ஒட்டுமொத்தமாக ஆம்புலன்ஸுகள் என ஆயத்த நிலையில தான் இருக்கு. இப்போ அங்கேருந்து அழைச்சிட்டு வரவங்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கும் பணியிலையும் மருத்துவ குழு ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து ஒரு இக்கட்டான சூழல், ஒரு விபரீதமான சம்பவம் வந்ததை தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முன்பு போலீசார் முழுமையாக குவிக்கப்பட்டிருக்காங்க. ஐஜி இங்கே வந்திருக்காங்க. அவங்க போலீசார் ஏன்னா எஞ்சிய உயிர்களை நம்ம காப்பாற்றணும். அந்த காப்பாற்றுற கடமையும் அரசுக்கு இருக்கு. அவங்க உயிர்களை காப்பாற்றணும், வேற எந்த விபரீத சம்பவம் நடந்து விடக்கூடாது என்பதற்காக போலீசார் முழுமையாக குவிக்கப்பட்ட கட்டுப்பாட்டில் மருத்துவமனையை கொண்டு வந்திருக்காங்க. ஆனந்தி, இதற்கிடையே மற்றொரு அண்மை செய்தியும் வந்திருக்கிறது. நாளை காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூர் செல்ல இருக்கிறார். முன்பாக வருத்தம் தெரிவித்திருந்தார், இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது என்று கூறி. இந்நிலையில் நாளை காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூருக்கு பயணம் மேற்கொள்கிறார் என்ற ஒரு அண்மை செய்தியும் கிடைத்திருக்கிறது. முத்துப்பழமதி, மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள்ல பலருக்கு அவசர சிகிச்சை பிரிவு தான் தேவைப்படுகிறது அப்படின்னு செய்தியாளர் சார்லஸ் தகவல்களை பதிவு பண்ணியிருந்தாரு. பரப்புரை நடந்த களத்துல மருத்துவ குழுக்கள் அங்க எதுவும் இல்லையோ? ஒருவேளை இருந்திருந்தால் அப்போதே மயக்கமடைந்த ஒரு சிலருக்காவது அங்கேயே முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஆனந்தி, மருத்துவ குழுக்கள் அங்கே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல மருத்துவ குழுக்கள் இல்லை. ஆம்புலன்ஸுகள் மட்டும் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதாவது 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஆம்புலன்ஸுமே அந்த கூட்ட நெரிசலில் குறித்த நேரத்துக்கு வர முடியாது. ஒருத்தர் மயக்கமடைந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிடத்தில் அவங்களை மீட்டு தண்ணி தெளிச்சு ஒரு முதலுதவி சிகிச்சை அளித்தால் மட்டும்தான் அவங்க காப்பாற்ற முடியும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த குழந்தைகள் அந்த மயக்கமடைந்த அந்த திடல்லே மயக்கமடைஞ்சு தெரிஞ்சாலும் வெளியில மீட்டு கொண்டு வர முடியல. அந்த அளவு கூட்டம் சிக்கியிருந்தனால அந்த ஒரு இது போல துயர நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த மருத்துவ குழு என்று தனியாக இல்லை. ஆனால் ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைத்திருந்தார்கள். அவங்க வழக்கமாக பகலில் கூட்டம் போடும்போது மயக்கம் ஏற்படுவர்கள் ஆம்புலன்ஸ்கள் மூலம் அனுப்பி வைப்பார்கள். அது அந்த மருத்துவமனைக்கு அனுப்பி அந்த எண்ணத்திலேயே ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் இது வெயிலால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல. ஒட்டுமொத்தமாக மூச்சு திணறல் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அந்த மயக்கம் ஏற்பட்டது. ஏன்னா ஒரே இடத்துல ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல 20,000க்கும் மேற்பட்ட கூடியதால் அந்த நெருக்கடினால ஏற்பட்ட மூச்சு திணறலால் தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. மருத்துவ குழுவே அங்கே இருந்திருந்தாலும் அந்த கூட்ட நெரிசலாக அந்த மருத்துவ கொண்டு செல்வதற்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கும். விஜய் பேசிக் கொண்டிருக்கும்போது கூட நீங்கள் பார்க்கலாம், வரிசையாக 3-4 ஆம்புலன்ஸ் வந்தது. ஆம்புலன்ஸுகள் வரும்போது ஃபர்ஸ்ட் 3 ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சாங்க. ஆனால் அதன் பின்பு ஆம்புலன்ஸ் வரும்போது தாவேக்கா தொண்டர்களை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏதோ வேடிக்கை வேண்டுமென்றே படம் நினைச்சாங்க. ஆனால் அந்த காட்சிகள் நம்ம அப்பவே உணர முடிந்தது. ஒட்டுமொத்தமாக ஒரு அலை போல மக்கள்லாம் ஒரு நெருக்கடிக்கு உள்ளானாங்க. அதில் ஏற்பட்ட மயக்கத்திற்கு அந்த குறித்த நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாமல் போனதே இவ்வளவு உயிரிழப்பிற்கு காரணம், இவ்வளவு பேர் மயங்கியதற்கு காரணம். ஒருவேளை குறித்த நேரத்தில் அந்த சிகிச்சை அளித்திருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் என்பதே எண்ணமா இருக்கு. இருந்த போதிலும் இப்போ எஞ்சிய நபர்களை காப்பாற்ற அந்த மருத்துவ குழுவினரும் மருத்துவர்களும் செவிலியர்களும் இந்த மருத்துவமனையில் போராடி வர்றாங்க. இப்போ மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் களத்துக்கு வந்தார். அதே போல் அடுத்த அதிகாரிகள் வந்திருக்காங்க. எஞ்சிய உயிர்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க அடுத்த ஆலோசனை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. ஆனந்தி, அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டம் வேற நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மாவட்ட ஆட்சியர் களத்துல இருக்கிறாரு, வேறு யாரெல்லாம் களத்துல இருக்கிறாங்க அதிகாரிகள்? மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு உடனடியாக அந்த சம்பவம் நடந்த 15 நிமிடத்திலே இங்கே அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டாரு. அதே போல திருச்சி ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி களத்துக்கு வந்திருக்காங்க. கரூர் எஸ்பி வந்திருக்காங்க. அதே போல முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரும் மருத்துவமனையில் தான் இருக்காங்க. உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மயக்கமடைந்தவர்களை பார்வையிட்டு
அவங்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தாங்க. அதன் பின்பு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் உள்ளிட்டவங்க அடுத்த கட்ட ஆலோசனை ஈடுபட்டாங்க. ஏன்னா ஒரு நெருக்கடியான சூழல், இவ்வளோ பேர் மயக்கமடைஞ்சு வந்துட்டாங்க. மயக்கமடைஞ்சு வந்தவங்களை திரும்ப உடனடியாக சிகிச்சை அளிக்காமல் நம்ம அடுத்த மருத்துவமனை கொண்டு செல்ல முடியாது. அப்போ என்ன கூடுதல் உபகரணங்கள் தேவைப்படுதா, கூடுதல் மருத்துவ கருவிகள் தேவைப்படுதா, சிலிண்டர் வசதிகள்லாம் இருக்கா என்பது குறித்து தான் கலந்து ஆலோசித்து அடுத்தடுத்து வந்தவங்களுக்கு வந்து உடனடியாக சிகிச்சை அளிக்கிற ஏற்பாடு மேற்கொண்டாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கூடுதலாக வரவழைச்சு செயற்கை சுவாசம் தேவைப்பட்டவங்களுக்கு செயற்கை சுவாசம் வச்சாங்க. அதுபடி வெண்டிலேட்டர் வைக்க வேண்டியவங்க வெண்டிலேட்டரில் அழைச்சிட்டு போனாங்க. அதை மாவட்ட ஆட்சியர் வந்த பிறகு துரிதப்படுத்தினாங்க. அதே போல் காவல்துறை ஐஜி, முன்னாள் அதாவது தற்போதைய சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் வந்திருக்காங்க. தொடர்ந்து மாவட்டத்துக்கு மருத்துவ குழுவினரும் வரவழைக்கப்பட்டாங்க. அடுத்தடுத்த கட்டமாக வந்து மருத்துவத்தில் தொய்வு ஏற்படாமல் ஃபஸ்ட்டு வந்து உயிரிழந்தவர்கள் சோகத்தை ஏற்படுத்தினாலும் அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்கிறது என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செஞ்சாங்க. முதலுதவி சிகிச்சைகள் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு செவிலியர்களோ மருத்துவ குழுவினரும் கடுமையாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க என்று சொல்லலாம். முதல்ல குறைந்த அளவே மருத்துவர்கள் இருந்தாலும் அவங்க வந்து ஒவ்வொரு குழந்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு முடிஞ்சளவு போராடி பார்த்தாங்க. அப்போ நம்ம உடனே அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்ற விளைவாக மாவட்ட ஆட்சியர் களத்துக்கு வந்தாங்க. மருத்துவர்கள் கூடுதலாக வரவழைக்கப்பட்டாங்க. அதன் முன்பு சற்று மருத்துவம் அளிப்பதில் தொய்வு ஏற்படலை, உடனடியாக தொய்வு அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஆம்புலன்ஸ் வர்ற அங்கே காவேரிக்கட்டிலிருந்து வர்ற எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வந்து கொண்டே இருந்தது. தற்போது அந்த ஆம்புலன்ஸோட வருகை குறைந்திருப்பது சற்று நிம்மதி அளிக்குது. ஏன்னா யாருக்கு எந்த பாதிப்பில்லாத நிலை ஏற்பட வேண்டும் என்பது இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஒரு அதிர்ச்சி ஏற்பட்ட வகையில் காவேரிக்கட்டிலிருந்து மீண்டும் ஒரு ஆம்புலன்ஸ் குழந்தை எடுத்துட்டு வர்றாங்க. அவசர சிகிச்சைக்காக அந்த குழந்தையை வந்து உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்டிட்டு அழைச்சிட்டு சொல்கிறாங்க. அந்த காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் வந்து குழந்தைகள் பெரியவர்களாக அங்கே வந்து வரவழி வந்துட்டு இருக்கிறது ஒரு வேதனை ஏற்படுறது. இருந்தாலும் சிகிச்சை அளிப்பதற்கு வந்து மருத்துவ குழுவினர் தயாராக இருக்காங்க. ஒரு ஆபத்தான நிலையில் வருவவங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் எண்ணத்தோடு தான் அவங்க முழு வீச்சில் செயல்பட்டு வர்றாங்க. ஆனந்தி.